இந்த நல்ல வேலைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டின் இறுதி டைமில் ஒரு வீக்கெண்டில் நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவன் எனக்கு கொடுத்த நற்சாட்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு வாஞ்சை. அதற்காக விழைகிறேன். இப்பொழுது ஒரு வசனம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். மனிதர்கள் மாறிவிடுவார்கள். நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்கன்னு சொல்கிறவங்களும் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கும் பொழுது இயேசுவானவர் சொல்கிற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இவ்வளோ அருமையான ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஆகவே கவலைப்படுவது ஏன்? கவலைப்படாதிருங்கள். உங்களில் கவலைப்படுகிறவன் ஒரு முழத்தை கூட்ட முடியாது. ஆகவே கவலையிலிருந்து காத்துக்கொள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த அடுத்த வசனம், பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களே மாத்திரமல்ல, போஜன பதார்த்தங்களால் அல்ல, கிருபையினாலே இருதயம் சிறப்படுவது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சிக்கிறவன் பலனடைவதில்லையே. ஆகவே போஜன பிரியராக இருக்கக்கூடாது. போஜன பிரிய நம்ம பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. நீங்கள் சாப்பாடு முன்னாடி வரும் பொழுது தொண்டையில் பார்த்து சாப்பிடணும். யார் முன்னாடி இருக்காங்கன்னு பார்த்து சாப்பிட வேண்டும். பார்த்து தான் சாப்பிட வேண்டும். சீக்கிரமாக நம்ம எடுத்து சாப்பிடக்கூடாது. என் வாழ்க்கையில் நான் கண்டுள்ளேன். ஆகவே போஜன பிரியராக இருக்காமல் நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கவும் அவர் சொல்கிறபடி கேட்கவும் கடமையாக இருக்கிறது. ஆகவே போஜன பிரியராக இருக்க வேண்டாம். அந்நிய போதனைகள் அலைப்புண்டு திரியாதிருங்கள். நான் ரொம்ப அலைஞ்ச இந்த அநேக விசுவாசங்கள் பார்த்து அலைப்புண்டு திரிந்தேன். ஆனால் இன்று திரிகிறது. ஆண்டவரே வசனம் கூறுகிறது, அதன்படி தான் நடக்க வேண்டும் என்று கூறுகிறபடியினால் ஆண்டவர் உதவி செய்கிறார். கர்த்தராக இயேசுவானவர் உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். மனிதர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கைவிட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தேவன் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். எவ்வளோ ஆச்சரியமான ஆண்டவர் நமக்குள்ளார். ஆகவே நம்ம போஜன பிரியராக இருக்கக்கூட. அடுத்த வசனத்தினுடைய முன்பகுதி வாசிக்கிறேன். போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். அநேக போதனைகளை கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணி உட்காராமல் ஏதாவது ஒன்றில் ஸ்டடியாக இருக்க கடவுமாக, ஒரு காரியத்தில் நிலையாக இருப்போமாக. நம்ம +2 முடித்தப்பலே நம்மளுக்கு பாதி சந்தோஷம் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு தெரியும் என்ன கோர்ஸ் படிக்க, எந்த ப்ரிப்பரேஷன் எடுக்கலாம், எந்த காலேஜ் போகலாம், எதில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், எல்லாம் ஆண்டவர் உதவி செய்வார். நீங்கள் கவலைப்படாதீர்கள் பிள்ளைகளே. உங்களுடைய 12th வரைக்கும் முயற்சிக்க வேண்டும். கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும் 12th வரைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆண்டவருடைய கிருபையினால் எல்லாம் செய்ய முடியாது. சந்தோஷமாகவே ஃப்ளையிங் கலர்ஸ் ஆக முடியும். கண்டிப்பாகவே ஃப்ளையிங் கலர்ஸ் எப்படி வருவீங்கன்னா, +2 முடித்தோடனே எடுக்கிற குரூப்பு சப்ஜெக்டு, காலேஜ் போனேன்னா எந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம் அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். செமிஸ்டர் மட்டும் பார்க்க வேணாம், இயர்லி எக்ஸாம்ஸ் வரும் இல்லையா காலேஜில், அதுவே எடுத்தாலே ஆண்டவருடைய அந்த ப்ரெசன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவதை பார்க்கலாம். ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதம் பேரை பெருமைப்படுத்துவேன். இந்த என் பேரும் கர்த்தர் பெருமைப்படுத்தி விடுவார். எப்படி நான் வசனம் கிளைம் பண்ணி ஜெபிச்சேன் சின்ன வயசுலேருந்து. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யணும், நீங்கள் இல்லைன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நான் சொல்வேன். அதனால தான் எல்லா மாற்றமும் தேவன் தாமே கொண்டு வந்துள்ளார். அவர் இருக்கும் பொழுது, கர்த்தராகிய ஆண்டவராக இயேசுவான இருக்கும் பொழுது மனுஷருக்கு ஏன் பயப்பட வேண்டும்? இருதயம் சிறப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களால் அல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது. கிருபையினால் சிறப்பட வேண்டும். போஜன பதார்த்தங்களில் முயற்சிக்கிறவர்கள் பலனடைவதில்லையே. ஆகவே போஜன பிரியராக இருந்தால் ஒரு பலனும் இல்லை. சும்மா ஏதோ சாப்பிட்டு உட்காரலாம், அப்படி தான் இருக்க முடியும். ஆனால் வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணும்போது அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். எல்லா வீட்டில் வந்து உபசரியுங்கள். என் வாழ்க்கையில் நான் எல்லாம் கற்றுக்கொள்கிறேன். என் குறைகளெல்லாம் கர்த்தராக இயேசுவான நிறைவாக்குவதை காண முடியும். ஆக இந்த நல்ல நாளில்
கர்த்தராகிய ஆண்டவர் வசனத்தை தியானிப்போமாக. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆமீன், 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 ஆமீன்.